தெரிஞ்சிருக்கும் ஜாவாக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி எக்லிப்ஸ்லயே நாம வந்து ஸ்ப்ரிங் சோர்ஸ் டூல் சூட்டை எப்படி ஒரு பிளக்கினா ஆட் பண்றது அப்படிங்கறத நான் முன்னாடி வீடியோல காட்டினேன். என்னதான் நம்மளுக்கு பிளக்கினா ஆட் பண்ணணும்னாலும் நம்மளுக்கு தனியாவே வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்துட்டு தனியா நம்மளுக்கு ஒரு ஐடிஇ இருக்கு. ஸோ அந்த ஐடிஇ எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது ஷார்ட் ஃபார்மா வந்துட்டு STS அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் சோர்ஸ் டூல் சூட் அப்படிங்கிறது. ஸோ இந்த லிங்க் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க்குக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ இந்த spring.io/tools ஸோ இதில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டும். ஸோ இது வந்து லினக்ஸ், மேக் இல்லைனா விண்டோஸ், நம்ம ஓஎஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்னா விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஜார் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஜார் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஜார் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபோல்டர் கிரியேட் ஆனோன்னே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐகான் இருக்குது இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷன்னு போட்டு இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோதான் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இப்படி நம்மளுக்கு லான்ச் ஆகும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா இதை லான்ச் பண்ணுறப்போ சில பேருக்கு வந்துட்டு வந்து இல்லை அப்படின்ற எக்ஸெப்ஷன் அடிக்கலாம். ஸோ முன்னாடி இருந்த பழைய வெர்ஷன்லலாம் JDK 1.8 போதும். ஆனால் இப்போ வேணுங்கிறது வந்து நம்மளுக்கு 11 and above வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் ஒரு தனி வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து JDK இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த -vm-args அப்படிங்கிறது இந்த ஃபைல்லே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -vm அப்படின்னு போட்டுட்டு இந்த லைன், அதாவது நம்ம JDK வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ JDK 11 இது வந்துட்டு, ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த லைனை வந்துட்டு இங்கே போட்டுருணும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள ஜாவாவில் நான் வந்து JDK 11 வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பின், ஸோ இந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு -vm கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த JRE ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த JRE இல்லை அப்படிங்கிற இஷ்யூ வந்துட்டு நம்மளுக்கு சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபைலை லான்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சோர்ஸ் டூல் சூட் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக நாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்ப்ரிங் சோர்ஸ் டூல் சூட் ஐடி வந்துட்டு நாம் டவுன்லோட் பண்ணுவோம். அடுத்து வந்து எப்படி ஒரு ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்.